வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். தமிழகம் முழுவதும் இன்று 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் மார்ச் 2025 தேர்வு முடிவுகள் இன்று காலை 9 மணிக்கு வெளியிடப்படுகிறது. ஸோ இன்னும் சற்று நேரத்தில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசல்ட் 9 மணிக்கு ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகும். 9:30க்கு தான் ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டும் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் 9 மணிக்கே ரிசல்ட் வந்துடும். ஸோ எந்த வெப்சைட்டில் ரிசல்ட் பார்க்கணும் ஆல்ரெடி அப்டேட் கொடுத்துருக்கேன். அதில் போய் உங்களோட டேட் ஆஃப் பர்த் ப்ளஸ் ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்து உங்கள் ரிசல்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 12ஆம் வகுப்பு மாணவர்கள் இன்னையோட பார்த்தீங்கன்னா உங்களுடைய தேர்வு முடிவுகளை வெளியிடுறாங்க. +2 தேர்வு முடிவுகள் இன்று வெளியீடு. +2 தேர்வு முடிவுகளை தேர்வுத்துறை இன்று காலை 8 மணிக்கு மே 8 காலை 9 மணிக்கு வெளியிடுகிறது. தேர்வு முடிவுகளை www.tnresult.nic.in https result digital locker government.in ஸோ இந்த 2 வெப்சைட்டில் தான் உங்களுடைய ரிசல்ட்டை நீங்கள் டீட்டெயிலாக பார்க்க முடியும். ஆகிய இணையதள முகவரிகளில் மாணவர்கள் அறிந்து கொள்ளலாம். ஸோ இன்றைக்கி +2க்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் சேர்கிறதுக்கான அப்ளிகேஷன், இன்ஜினியரிங் சேர்கிறதுக்கான அப்ளிகேஷன், பாலிடெக்னிக் சேர்கிறதுக்கான அப்ளிகேஷன் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ப்ளஸ் உங்களோட ரிசல்ட் வந்துருச்சுன்னா அதை உங்கள் மார்க்கை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஏன்னா இன்ஜினியரிங் சேர்கிறதுக்கும் சரி, பாலிடெக்னிக் சேர்கிறதுக்கும் சரி, டிப்ளமோ சேர்கிறதுக்கும் சரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு கண்டிப்பாக கட் ஆஃப் மார்க் தேவைப்படும். ஸோ அந்த கட் ஆஃப் மார்க் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு கிடச்சிடும். டெம்பரரி மார்க் ஷீட் தான் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஒரிஜினல் மார்க் ஷீட் வரத்துக்கு சென்னையில் பிரிண்ட் ஆகி வரத்துக்கு எப்படி 2 மந்த்ஸ்க்கு ஆகும். சரிங்களா? ஸோ இன்றைக்கி ரிசல்ட்டை பார்க்கக்கூடிய மாணவர்கள் மெயினாக உங்களோட டேட்டா பர்த் இருக்கணும், ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கணும். நீங்கள் பார்க்கக்கூடிய ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. அதை ஏதாவது நீங்கள் காலேஜுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த பிரிண்ட் அவுட் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்குள்ளே டெம்பரரி மார்க் ஷீட்டும் அப்டேட் பண்ணிடுவாங்க வெப்சைட்டில். ஸோ டெம்பரரி மார்க் ஷீட் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் இந்த முறையை பயன்படுத்தி நீங்கள் தேர்வு முடிவுகளை தெரிஞ்சுக்கலாம். ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல். தேங்க்யூ.